Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கீதா அஞ்சலி மல்லி வச்சண்டி. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். கீதா அஞ்சலி மல்லி வச்சண்டி 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் காமெடி டிராமா மூவி. அஞ்சலி, சுனில், சத்யான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் பட்டாளத்தையே கூட்டிட்டு வந்து ஒட்டுமொத்தமா ஹாரர் காமெடி டிராமா முடிவெடுக்கணும்னு சொல்லி சம்பவம் பண்ணி அஞ்சலியோட 50வது படமா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. 2014ல வந்து கீதா அஞ்சலி மூவியோட ஸ்டாண்ட் அலோன் சீக்வலா நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் அந்த மூவிக்கு இந்த மூவிக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ப்ராப்பரான கனெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு டீ கடை ஓனரா இருக்காங்க. அட் தி சேம் டைம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆகணும், டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் பேச்சை கேட்டு ஊட்டியில் இருக்கக்கூடிய பேய் பங்களாக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. ஹீரோயினை வச்சு படம் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி களத்தில் இறங்கும்போது அந்த வீட்டில் நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயங்கள்லாம் என்னென்ன, அங்கேருந்து இவங்க படம் பண்ணி முடிச்சாங்களா, எப்படி தப்பிச்சு வந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய கீதாஞ்சலிக்கு இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், ப்ரொடியூசர் எதுக்கு வேணுனே இவங்களை மாட்டி விட்டாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான ஹாரர் காமெடி ட்ராமா மூவி, டெம்ப்ளேட்டட் ட்ராமா தான் திரும்ப இஷ்டத்துக்கு எடுத்து ரீக்ரியேட் பண்ணி உருட்டி வச்சிருக்காங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மூவியில் பாசிட்டிவ்ஸ் நோட் பண்ணி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, படம் டெக்னிக்கலாக சவுண்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெவென்யூ எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. பேய் வரக்கூடிய ஜம்ப் ஸ்கேரி சீன்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டாக இம்ப்ரெஸாக ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது அப்பட்டமாக தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே கொடுத்துருவ டிஸ்டர்ப் பண்ணி நீட்டாகவும் ப்ராப்பராகவும் நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே காமெடிக்கெல்லாம் கன்வென்ஷனலாக ஆக்டிங்கே கேரக்டரைசேஷனோட கலந்து நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணதை தாண்டி நிறைய ரியல் லைஃப் கேரக்டர்ஸை ஸ்கூஃப் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி காமிச்சது நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல மெட்டாஃபரை யூஸ் பண்ணி நல்லா காமிக்கலாக கன்வே பண்ணியிருக்காங்க. கீதா அஞ்சலியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃப்ரான்ச்சைஸாக கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க காஞ்சனா அரண்மனை ஸ்டைலில். பட் அது ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மூவியில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அவுடேட்டடான ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் எடுத்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதே டெம்ப்ளேட்டில் இதே ஸ்டோரி நல்ல ஏகப்பட்ட படம் பார்த்தாச்சுங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஸ்க்ரீன் பேமா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இல்லை. ஹாரர் காமெடி ட்ராமா மூவியில் காமெடி ஆன் அண்ட் ஆஃபாக ஒரு சில இடத்துல கிளிக் அவுட் ஆச்சு. இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட்டை நிறச்சி வச்சதுனால அவங்க பேசுகிற ஃப்ளோவில் நிறைய விஷயத்தை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சு. பட் ஹாரர் எங்கேயுமே கிளிக் ஆஃப் ஆகலை. எமோஷனல் பேக் ட்ராப்னு சொல்லி எதுவுமே கேரக்டரைசேஷன் ஃப்ளோவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளை ஃபீல் பண்ணி கனெக்ட் பண்ணவே இல்லைங்கிறது அப்பட்டமாக தெரியும். ஆன் அண்ட் ஆஃபாக நிறைய இடத்துல கமர்ஷியல் மசாலா லாஜிக்னஸ் இல்லாமல் பார்த்து வேணா வாய் விட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சிரிக்க முடியும். செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கேரக்டரைசேஷன் சொல்லி எல்லாத்தையுமே பயங்கரமாக சொதப்பி வச்சிட்டாங்க. கண்டென்ட்டை கான்ஃப்ளிக்டே இல்லை, ரொம்ப ப்ரிடிக்டபிளாக சிம்பிளான ஃப்ளாட்டான நரேஷனில் கொண்டு போயிட்டாங்க. ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைங்னஸை கொடுக்க முடியாத அளவுக்கு தான் ஒரு படத்தை நரேட் பண்ணி எடுத்துருக்காங்கிறத அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியுங்க. போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரினா ஆவரேஜான ஹாரர் காமெடி ட்ராமா மூவி. அஞ்சலிக்காகவும் இந்த காமெடிஸ்க்காகவும் ஒரு சில டைம் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த கீதா அஞ்சலி மல்லி வச்சண்டி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி பீட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.